ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து இறால் குழம்பு எப்படி வைக்க போறோம்டா பார்க்க போறோம் நம்ம வீட்டு ஸ்டைல்ல. சரி வாங்க எப்படி வைக்கலாம்ன்றத பார்க்கலாம். என் மாவன் என்ன பண்ணிருக்கான்னா அந்த 1 லிட்டருக்கு எண்ணெய் 2 லிட்டருக்கு எண்ணெய் வந்து எப்படி ஊதுபத்தி வச்சு ஓட்டை போட்டு வச்சிருக்காம இருக்கு. ஒரு பக்கம் எண்ணெய் ஊத்துனா என்னடா கீழே ஒரு பக்கம் ஊத்துதேன்னு பார்த்தா ஓட்டை போட்டு வச்சிருக்காரு சார். சாச்சாலே ஊத்து மூடியை கலட்டவே தேவையில்லை. இங்க இருங்க செல்வா, மூடியை கலட்டவே தேவையில்லை. இப்படியே ஊற்றுனா நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து அழகாக வந்து ஊற்றிடும். அதுக்காக தானே இப்போ வீட்டில் விளாடு ஓடு இல்லைங்க சைக்கிள் ஓட்டுறியா? 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனையும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நல்லா வதக்கிறேன். இப்போ நம்மளோட வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி வந்து தக்காளி நல்லா வதங்கணுமா? தக்காளி வதங்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து கொஞ்சம் பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு, 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ இது கூட வந்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து. என்னடி நாய் குழச்சிக்கிட்டே இருக்கு? இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு. அப்பா இப்போ இதை நல்லா தக்காளியெல்லாம் நல்லா குலைவாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுக்க இறாலை வந்து உள்ளே சேர்த்திடலாம். யாருக்கெல்லாம் இறால் குழம்பு பிடிக்கணும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இறால் குழம்பு. எப்படி வச்சோம் அந்த இறால் குழம்புல முருங்கைக்காய் போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் போடலாம். அவ்வளோதானே. கூட இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன். இது கூட வந்து வா 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 வரவேணா விடு. சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காங்க. பெப்பர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட வந்து ஒரு கிரேவி வைக்கிறதா இருந்தால் 2 டம்ளரு, குழம்பா நீங்கள் வைக்கிறதா இருந்தால் 3 டம்ளர். நான் வந்து இப்போ 3 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்மளுடைய இறால் குழம்பு ரெடி ஆகி விட்டது. என்ன சார் வேறு எதுவும் போடணுமா? மல்லித்தலை போடல? அது கடைசியாக நல்லா கொதிச்சு தலைன்னு வந்ததுக்கப்புறமேட்டு தான் நம்ம மல்லித்தலை போடணுமா? சூப்பர். வேறு என்ன மக்களுக்கு என்ன எதுவும் சொல்ல விரும்புறியா? எங்கள் வீட்டு ஸ்டைலில் மல்லித்தலை இருக்கா? ஓகேங்க. குழம்பு கொதிச்சோன்னே மல்லித்தலை போட்டு இறக்கிடுங்க. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன சார்? அவ்வளோதான். இது கூட நீங்கள் கிரேவியாக வைக்கிறதா இருந்தால் கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து அரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா கிரேவி ஆகிடும். கிரேவியாகவும் ஆகிடும், குழம்பாகவும் ஆகிடும். உங்களுக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.